وَلْتَكُنْ مِنْكُمْ أُمَّةٌ يَدْعُونَ إِلَى الْخَيْرِ وَيَأْمُرُونَ بِالْمَعْرُوفِ وَيَنْهَوْنَ عَنِ الْمُنْكَرِ وَأُولَئِكَ هُمُ الْمُفْلِحُونَ. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قاف والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم في أمر مريج أفلم ينظروا إلى السماء فوقهم كيف بنيناها وزيناها وما لها من فروج والأرض مددناها وألقينا فيها رواسي وأنبتنا فيها من كل زوج بهيج تبصرة وذكرى لكل عبد منيب ونزلنا من السماء ماء مباركا فأنبتنا به جنات وحب الحصيد والنخل باسقات لها طلع نضيد رزقا للعباد وأحيينا به بلدة ميتا كذلك الخروج كذبت قبلهم قوم نوح وأصحاب الرس وثمود وعاد وفرعون وإخوان لوط وأصحاب الأيكة وقوم تبع كل كذب الرسل فحق وعيد أفعينا بالخلق الأول بل هم في لبس من خلق جديد. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரியது. நாம் அவனையே புகழ்கிறோம், அவனிடமே உதவியும் தேடுகிறோம், அவனிடமே பாவ மன்னிப்பையும் கேட்கிறோம். நாம் நம்முடைய கெட்ட எண்ணங்களை விட்டும் கெட்ட செயல்களை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறோம். அல்லாஹ் யாரை நேரான வழி காட்டிவிட்டானோ அவர்களை வழிகேடு செய்பவர்கள் யாரும் இல்லை. இன்னும் யாரை அவன் வழிகேட்டில் விட்டுவிட்டானோ அவர்களை நேர்வழி காட்டுபவர்கள் யாரும் இல்லை. வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு இணை துணை யாரும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். மேலும் முஹம்மது அரபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ஒரு அடிமை மற்றும் அல்லாஹ்வின் திருத்தூதராவார் என்றும் நான் சாட்சி கூறுகிறேன். ஹம்து ஸலவாத்திற்கு பிறகு வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தையாகும். வழிகளில் சிறந்த வழி, நேரான வழி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழியாகும். காரியங்களில் மிக கெட்ட காரியம் மார்க்கத்தில் இஸ்லாமில் புதியதாக உருவாக்கப்பட்ட காரியங்களாகும். இஸ்லாமில் மார்க்கத்தில்
புதியதாக உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு காரியமும் பிதாஅத்தாகும், ஒவ்வொரு பிதாஅத்தும் வழிகேடாகும், ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும். இன்ஷா அல்லாஹ் சிறிய அதாவது குறுகிய நேரத்தில் பலன் தரக்கூடிய சில விஷயங்கள் குர்ஆன் சுன்னாவை கொண்டு கூறுவதற்காக இருக்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அதன்படி செயல்படக்கூடிய அமல் செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி அருள் செய்வானாக. கண்ணியத்திற்குரிய அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாம் ஒரு ஜமாஅத் அல்லது ஜம்இய்யத், ஒரு கூட்டமைப்பு, அதற்கு வலியுறுத்தி இஸ்லாம் வழிகாட்டுகிறது. அதில் பெரிய ஒரு பர்க்கத் உண்டு. அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், யதுல்லாஹி ஃபில் ஜமா, அல்லாஹ்வுடைய உதவி. அல்லாஹ்வுடைய கரம் என்றால் இங்கே என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய உதவி ஜமாஅத்தில் இருக்கிறது. அப்போ என்றால் ஜமாஅத் என்பது இது ஒரு தேவையான ஒரு விஷயம். ஆனால் எப்படிப்பட்ட ஜமாஅத்? பல வகையில் நாம் பிரிந்து செய்யக்கூடிய ஜமாஅத் அல்ல, ஒரு ஜமாஅத். ஜமாஅத்தில் இணைந்திருந்து நாம் செயல்படும் பொழுது அந்த செயல்கள் வலிமையாக இருக்கும். ஏன் தெரியுமா? அதில் அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த பிறகு உடனே சஹாபாக்களை அடக்கம் செய்தார்களா? உங்கள் அனைவருக்கும் தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்கள் அடக்கம் செய்யலை. அதற்கு பெரிதான் அடக்கமே செஞ்சாங்க. அதற்கு முக்கியமான காரணம் நாம் அறிய வேண்டும், இது சஹாபாக்களுடைய நுண்ணறிவு, அறிவார்ந்த சஹாபாக்களாக இருந்தார்கள். நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டு பிறகு ஒரு ஜம்இய்யத், ஒரு கூட்டமைப்பு இல்லை என்றால் இஸ்லாம் திரம்பரம் ஆகிவிடும். எல்லாமே மிக அதாவது பல நற்காரியங்களை கொண்டு வர முடியாது. குறிப்பாக கொள்கையில் உறுதியாக இருக்கும்படி அல்லது கொள்கையை உறுதியாக மக்களுக்கு மத்தியில் எடுத்து வைப்பதற்காக ஒரு ஜம்இய்யத் இல்லை என்றால் மிக கஷ்டம். அப்போ எப்படிப்பட்ட ஒரு நுண்ணறிவு கொண்ட சஹாபாக்கள் பாருங்கள். நமக்கு ஒரு கூட்டமைப்பு தேவை, அதற்கு ஒரு லீடர் தேவை, வழிகாட்டக்கூடிய ஒரு நபர் நமக்கு தேவை. இதே காரணம்தான், இந்த காரணத்தை கொண்டு தான், இதுதான் அடிப்படை காரணமே. இதற்காக தான் சஹாபாக்கள் இதில் முடிவெடுக்காதவரை அடக்கம் செய்யலை. அதாவது இந்த உம்மத்திற்காக ஒரு மிகப்பெரிய காரியம் செய்தார்கள் சஹாபாக்கள். சாதாரண விஷயம் அல்ல அது. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வால் வழிகாட்டப்பட்ட மக்கள் அவர்கள். நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நேரடியாக வழிகாட்டினார்கள். அவர்கள் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து நேரடியாக வழி பெற்ற, நேரான வழி பெற்ற ஒரு சமூகம் சஹாபாக்களுடைய சமூகம். அவர்களை விட ஒரு அறிவார்ந்த ஒரு சமூகம் யாரையும் பார்க்க முடியாது. அவர்களை விட ஒரு நுண்ணறிவு கொண்ட ஒரு சமூகத்தை எங்கேயும் நம்மால் பார்க்க முடியாது. அந்த நேரத்திலே ஒரு கூட்டமைப்பு தேவை என்பதற்காக தான் சஹாபாக்கள் உடனே அடக்கம் செய்யவில்லை. இப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு காரியத்தை சிலர் அறியாமல் தவறாக எடுத்துக்கொண்டார்கள். ஆட்சி அதிகாரத்தை விரும்புகிறார்கள் சஹாபாக்கள், ஹிலாஃபத்தை விரும்புகிறார்கள், ஆட்சியுடைய ஆசை வந்துவிட்டது. அந்நேரத்திலே அங்கே ஆட்சி அமைக்கவில்லை என்றால் சிந்தித்து பாருங்கள், இஸ்லாமை உலகத்திலே எப்படி இருக்கும் இஸ்லாம், சிந்தித்து பாருங்கள். சஹாபாக்கள் ஒரு ஜமியாவை கொண்டு வரவில்லை என்றால் என்ன எப்படி இருக்கும் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், இமேஜ் பண்ணி பாருங்கள். அல்லாஹ் அக்பர். ஒன்றுமில்லாமல் இருக்கும் இஸ்லாம் சில நாட்களுக்கு பிறகு. ஒரு கூட்டமைப்பு ஆக்கிய பிறகும் சில ஃபித்னாக்கள் எழும்பியது நாம் பார்த்தோம். பல ஃபித்னாக்கள், ஜகாத்துடைய ஃபித்னாக்கள், நபி என்ற தன்னைத்தானே நபி சொல்லக்கூடிய பொய்யர்கள் வந்த ஃபித்னாக்கள், எத்தனையோ ஃபித்னாக்கள் வந்தது. எல்லாத்தையும் அந்த கூட்டமைப்பு, அந்த ஜமாஅத் என்ன செய்தது? எதிர்கொண்டது. அல்ஹம்துலில்லாஹ். யாரை கொண்டு? ஹலீஃபாவாகிய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை ஹலீஃபாவாக ஆக்கி அல்ஹம்துலில்லாஹ். அதற்கு பிறகு இஸ்லாம் எந்த அளவுக்கு உலகமெல்லாம் பரவியது பாருங்கள். அந்த கூட்டமைப்பு ஆக்கவில்லை என்றால் இந்த உலகம் பூரா இஸ்லாம் பரவியது அல்லவா? அது இருந்திருக்காது. அல்லாஹ் அதை ஆக்கி உலகம் பூரா இஸ்லாமை அல்லாஹ் பரவ செய்தான். அல்லாஹ் அக்பர். ரிதுவானுல்லாஹி அலைஹிம் அஜ்மஈன். இந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு நுண்ணறிவு. சரி, இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும், ஜம்இய்யா என்பது மிக முக்கியம், ஒரு ஜமாஅத் என்பது மிக முக்கியம். முதல் விஷயம் நாம் அறிந்து கொண்டோம் அல்ஹம்துலில்லாஹ்.
அந்த ஜமாத்துக்கு மிக முக்கியம் என்ன முக்கியம்? ஒரு இஸ்லாமிய ஜமாத் என்றால், ஒரு மார்க்கத்தில் ஒரு ஜமாத் இருக்கிறது என்றால், இஸ்லாமிய ஜமாத் இல்லைங்க, டக்குன்னு தப்பாக நினச்சிக்க போகிறீங்க. இஸ்லாமிய ஜமாத் சொன்ன அதாவது மார்க்கம் இஸ்லாமை கொண்டு அந்த இஸ்லாமுடைய பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு ஜமாத் தேவை இல்லையா? அப்போ அந்த ஜமாத் எப்படி இருக்கணும்? கொள்கையை, மார்க்கத்தை, இஸ்லாமை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்படி இருக்கிறார்களோ, அல்லாஹ்விடம் இருந்த சஹாபாக்களிடம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருக்கிறார்களோ அந்த கொள்கை, அந்த ஜமாத், அந்த மார்க்கம் அனைத்துமே அப்படியே ஃபாலோ செய்யக்கூடிய, பின்பற்றக்கூடிய ஒரு ஜமாத் தான். அதுதான் முக்கியம். அந்த கொள்கை அப்படியே நம்மிடம் இருக்க வேண்டும். அந்த ஜமாத் தான் வெற்றி பெறும். புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். எப்படி மார்க்கம் ஜிப்ரீல் இஸ்லாம் இருக்கிறார்கள், எப்படி இருக்கிறார்களோ அப்படியே நம்மிடம் மார்க்கம் இருந்தால் அந்த ஜமாத் கண்டிப்பாக வெற்றி பெறும். புரிதா இல்லையா? புரிதா இல்லையா? தெளிவாக சொல்ல போனால் ஜம்இய்யத்தே அஹ்லே ஹதீஸ் இதுதான் விரும்புது. ஜிப்ரீல் இஸ்லாம் எந்த மார்க்கத்தை கொண்டு வந்தாரோ அந்த மார்க்கம் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் அப்படியே அதை பின்பற்ற வேண்டும் என்று உறுதியாக, அதற்கு மாறாக யார் என்ன சொன்னாலும் அதற்கு மாறு நாம நடந்து இஸ்லாமுக்கு ஏற்ப நாம் நடக்க வேண்டும் என்பதற்காக, அந்த கொள்கையில் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் உலமாக்கள், நுண்ணறிவு கொண்ட உலமாக்கள் இந்த இந்தியாவிலே ஜம்இய்யத்தே அஹ்லே ஹதீஸ் கொண்டு வந்தார்கள். அறிவார்ந்த சமூகம், அறிவாக கேளுங்கள், அல்லாஹ் நேர்வழி காட்டுவான். இந்த ஜம்மியாவுடைய நோக்கமே என்ன? ஜம்இய்யத்தே அஹ்லே ஹதீஸுடைய நோக்கம் என்ன? மார்க்கத்தில் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல், ஒரு கடுகு அளவு கூட மாற்றம் இல்லாமல் மார்க்கத்தை அப்படியே பின்பற்ற வேண்டும் என்பதற்காக தான் இந்த ஜம்இய்யத்தே அஹ்லே ஹதீஸ். இது இந்த ஜமாத்து அதாவது குழப்பங்கள் செய்வதற்காகவோ, பிரிவினை செய்வதற்காகவோ, ஜமா சொல்லி தன்னைத்தானே பெருமைப்படுத்திக் கொள்வதற்காகவோ இந்த ஜமாத் கிடையாதுங்க. இந்த ஜமாத் எதற்காக? மார்க்கத்தை முழுமையாக பின்பற்ற வேண்டும். மார்க்கத்தை முழுமையாக பின்பற்ற வேண்டும். ஆனால் என்ன ஒரு எப்படி சொல்லணும் புரியலை. இந்த ஜமாத் இருந்து எத்தனையோ ஜமாத் தனித்தனியாக போயிடுமா? அவங்களாம் பிரிவினை செய்யலையா? தனித்தனியாக போன ஜமாத்து நமக்கு சொல்லுவாங்க, என்னங்க அஹ்லே ஹதீஸ் பிரிவினை செய்கிறீங்களே, என்னங்க நீங்கள் தனியாக ஜமா சொல்லிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க ஒரு ஜமாத்து வச்சுப்பாங்க, அவருக்கு ஒரு தலைவர் வச்சுப்பாங்க, அவருக்கு ஒரு கொள்கை வச்சுப்பாங்க, எல்லாம் வச்சுப்பாங்க. பிரிஞ்சு போயிடுவாங்களா? பிரிஞ்சிட்டு என்ன செய்வாங்க? என்னங்க ஜம்இய்யத்தே அஹ்லே ஹதீஸா அப்படின்னு பேசுவாங்க. உருதுல ஒரு டைலாக் சொல்லுவாங்க, உல்டா சோர் குத்துவால்கோ டாண்டா. எப்படி சொல்லுவாங்க? உல்டா சோர் குத்துவால்கோ டாண்டா. இவங்க ஒரு பிரிவினை ஏற்படுத்துவாங்களா? ஒரு தனியாக ஒரு பேர் வச்சுப்பாங்களா? ஒரு தனியாக பேர் வச்சுட்டு ஒரு கொள்கை வச்சுப்பாங்களா? அவருக்கு ஒரு தலைவரா? எல்லாம் வச்சுப்பாங்களா? ஆனால் அவங்க பிரிவினை செய்யலையா? அஹ்லே ஹதீஸ் சொன்னோன்னு பிரிவினை. வா, ஷைத்தானுடைய வழி காட்டு பாருங்க. ஆனால் ஷைத்தான் எதற்காக தெரியுமா? அஹ்லே ஹதீஸ் சொன்னாலே ஒரு பிரிவினை, ஒரு தனி ஒரு கூட்டம், இவங்க சரியில்லை ஏத்திரமா கொண்டு வரான். அஹ்லே ஹதீஸோடு நீங்கள் இணைஞ்சிட்டிங்கன்னா சீரான வழி கிடச்சிரும். அது ஷைத்தானுக்கு தெரியும். ஷைத்தானுக்கு தெரியாது நினச்சிக்காதீங்க. பரம்பரையாக அவங்க எல்லாமே பிளான் போடுவாங்க. அந்த பிளானுக்காக ஒரு உதாரணம் சொல்லிவிட்டு அடுத்தது நான் இது சொல்கிறேன். எப்படின்னு பாருங்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் போயிட்டாங்களா? போயிட்டாங்க. சரி, ஒரு காலம் வரை எல்லாரும் உலகத்தில் எல்லா இடத்துல தௌஹீத் தான் இருந்துச்சு. எங்கேயும் ஷிர்கே கிடையாது உலகத்தில். ஹோல் வேர்ல்டு இன்னும் ஷிர்கே வரலை. இப்படி ஷிர்க் வந்துச்சு. நீங்கள் கேட்டிருப்பீங்க சம்பவம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வருவதற்கு முன்னதாக. அப்போ அந்த நேரத்தில் வத்து என்ற ஒரு பெரிய சாலிஹான நபர், அல்ஹம்துலில்லாஹ், சுவா, யகூஸ், யஊக், நஸ்ர், இவங்க எல்லாம் மிக சாலிஹான நபர்கள். இவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சென்ற பிறகு மக்களுக்கு மத்தியில் சாலியான மக்களாக இருந்தார்கள். ஏகப்பட்ட மக்கள் இருந்தார்கள். இவர்கள் ரொம்ப சாலியான மக்கள். அதில் வத்து என்றவர் மிக சிறந்தவராக இருந்தார்கள். இவங்களும் மறைச்சிட்டாங்க. இவங்களுக்கும் ஒரு நாள் எல்லாருக்கும் மௌத் வந்துச்சு. ஷைத்தான் எதிர்பார்த்துட்டே இருந்தா என்ன வழின்னு. ஷைத்தான் பார்த்த முதல் வழியை பாருங்கள், எப்படி கொண்டு வரான் பாருங்கள். ஷிர்க குஃபர் எப்படி கொண்டு வரான் பாருங்கள். அதாவது கொள்கையை எப்படி அவன் அதை கொள்கையில் மாற்றத்தை கொண்டு வந்து தவறான கொள்கையை நம்முடைய உள்ளத்திலே ஏற்படுத்துவதற்காக அவன் பார்த்த வழிகள் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன சொன்னா? வஸ்வசா ஏற்படுத்துவான். என்ன வஸ்வசா? நீங்கள் வந்து ரொம்ப நல்ல ஒரு சாலியான நபர், அவரை நீங்கள் மறந்துட விடக்கூடாது, அவங்க போலவே நாம் நடக்கணும், அவங்க நீங்கள் மறக்கக்கூடாது, மறந்துடுவீங்க, கபருக்கு போயிட்டு வாங்கன்னு சொன்னான். ஸோ அது வரையும் தவறு கிடையாது.
ஜியாரத் வரையும் தவறு கிடையாது, போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அடுத்த வஸ்வசா அடுத்த ஜெனரேஷனுக்கோ அடுத்த ஜெனரேஷன் வரும்பொழுது அதெல்லாம் அழிஞ்சிரும், நீங்கள் அவங்கள மறந்துடுவீங்க, உங்களுடைய சாலியான அமல்கள்லாம் நீங்கள் மறந்துடுவீங்க, நீங்கள் என்ன செய்யுங்க அவங்கள வரைஞ்சி வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னான். அடுத்தது கொஞ்சம் தவறான ஒரு செயலை கொண்டு வந்தாங்க, வரைஞ்சி வச்சுட்டாங்க செவரில் அங்கே 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 அப்படின்னு. அடுத்த ஜெனரேஷன் அதை ஃபஸ்ட்டு கரெக்டு தான், ஃபஸ்ட்டு என்ன சாலியான நபர் நாங்களும் அவங்களுக்கு கூட தான் இருக்கோன்னு தான் ஃபஸ்ட்டு சொல்லுவான். அடுத்தது அவன் கொண்டு வரான்லாம் பிளானிங், சக்ஸஸ்ஃபுல் பிளானிங் அவன் ட்ரை பண்ணுறான், புரியுதா இல்லையா? அடுத்தது என்ன, அடுத்த ஜெனரேஷன் கிட்ட நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கிட்டீங்க அது போயிடும், நீங்கள் என்ன செய்யுங்க ஒரு ஸ்டாச்சு அவங்களுடைய ஒரு சிலையை நீங்கள் ஆக்கிடுங்க, அப்போ தான் நீங்கள் மறக்க மாட்டீங்க, அவரும் ஒருத்தர் இருந்தார் அவருடைய அமல்லாம் இப்படி இருந்துச்சு அப்புறம் தெரியும் அப்படின்னு ஒரு சிலையை ஆக்கிட்டாங்க. அடுத்த ஜெனரேஷன் கிட்ட உங்களுடைய தகப்பனார்கள் உங்களுடைய அப்பா உங்களுடைய மூதாதையர் எல்லாரும் என்ன செய்வாங்க, அல்லாஹ் கிட்ட கேட்பதற்காக இவங்ககிட்ட கேட்பாங்க, இவங்க அல்லாஹ் கிட்ட கேட்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த சிலைகளிடம் துவா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் சிலை வத்துடைய சிலை இந்த உலகத்தில் வந்தது. ஃபஸ்ட்டு ஸ்டாச்சு யாருடைய ஸ்டாச்சு? வத்து. ஆனால் அவர் யார்? சாலியானவர். அப்துல் காதர் ஜிலானி மிக சாலியானவர், நம்ம எல்லாருக்கும் தெரியும், மிக சிறந்தவர் தான், சந்தேகமே கிடையாது. ஆனால் அவரை கொண்டு ஏகப்பட்ட டேஞ்சரான குஃப்ர் ஷிர்க் நடக்குது இல்லையா, அது புதுசு கிடையாது, ஷைத்தானுடைய வழிபாடு, இது ஷைத்தான் காட்டிய வழி. அதை போன்ற அப்படிதான் ஆரம்பமாயிடுச்சு. அப்போ வத்துடைய இபாதத் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த உலகத்தில். அதற்கு பிறகு நூ அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் அனுப்பினா என்ன, சீரான கொள்கையை காட்டுவதற்காக நபிமார்களை தொடர்ச்சியாக அல்லாஹ் அனுப்பினான். இப்போ இந்த சம்பவத்தின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்வது என்ன தெரியுமா, என்னுடைய உள்ளத்தில் வந்த ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஃபஸ்ட்டு உங்கள் உள்ளத்தில் போடுவான் என்ன, நாங்களும் அஹ்லே ஹதீஸ் தான், நாங்கள் வேறு ஜமாத் அப்படின்னு போடுவான். சில வருஷம் நடத்துவான், 50 வருஷம் 100 வருஷம் 10 வருஷம் நடத்துவான். ஏன்னா இப்படி தான் ஆகிட்டு இருக்குது. ஜமாத்தை இஸ்லாமிய பிரிந்து போயிடுச்சு இல்லையா, அவங்களுடைய கொள்கையில் அவங்க காட்டலை, நம்ம கூட தான் இருந்தாங்க, சீரான கொள்கை தான் இருந்தாங்க, பிரிஞ்சிட்டாங்க. பிரிஞ்ச பிறகு ஏகப்பட்ட தவறான கொள்கைகள், குஃப்ர் ஷிர்க் வரையும் போயிட்டாங்க அவங்க. அடுத்தது ஷைத்தானுடைய வேலை, அவன் அப்படி தான் செய்வான். நீங்கள் ஒரு ஜமாத்தை விட்டு பிரிறீங்கன்னா ஷைத்தானுக்கு ரொம்ப சந்தோஷம், நீங்கள் இருங்க, நீங்கள் சொர்க்கத்துக்கும் போயிடுங்க, உங்கள் பசங்க வருவாங்களே அப்போ நம்ம காட்டுறோன்னு இருப்பான், புரியுதா இல்லையா? உங்கள் பசங்க வருவாங்களே அப்போ நான் காட்டுறோம், நீ ஃபஸ்ட்டு பிரிஞ்சு இரு போதும், ஜஸ்ட் யூ செப்பரேட்டட், பிரிஞ்சு இருந்து இனி ஈவனை சொல்லு, நீ தான் பிரிஞ்சுட்டேன்னு சொல்லு அப்படின்னு போடுவான். இப்படி தான் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஜமாத்தை விட்டு தனியாக போயிடுவாங்களா, எங்களுக்கு சொல்லுவாங்களா நீங்கள் ஃபிர்கா, நீங்கள் அஹ்லே ஹதீஸ் ஃபிர்கா, நான் சொல்கிறேன் நீங்கள் 1ஆம் நம்பர் பிர்கா. ஏன் தெரியுமா, நீங்கள் பிரிஞ்சு போய் எங்களுக்கு ஃபிர்கா சொல்கிறீங்க, நாங்கள் ஃபிர்கா கிடையாது, நீங்கள் 1ஆம் நம்பர் பிர்கா, புரியுதா இல்லையா? அல்லாவே சாட்சி, ஒரு தனியாக ஒரு ஜமாத்து கொண்டு போய் அவங்க ஜமாத் இல்லையா நாங்கள் ஜமாத்தா, புரியுதா இல்லையா? நான் சொல்லக்கூடிய விஷயம் நீங்கள் வரலாறுலாம் படித்து பாருங்கள், புரிய வரும். எத்தனை ஜமாத் நீங்கள் பார்க்குறீங்களோ அப்படி தான், ஒவ்வொரு ஜமாத் இவர் அவர் எல்லோரும் சலஃபியத்தில் வருவாங்க, தனி ஒரு சலஃபின்னு சொல்லிப்பாங்க, தனி சலஃபி சொல்லிவிட்டு அப்படியே தனியாக போயிட்டு அந்த சலஃபி அப்படியே எடுப்பதற்கு முயற்சி செய்வான் ஷைத்தான், புரியுதா? அதே மாதிரி இங்கேயும் அஹ்லே ஹதீஸ் சொல்லிப்போம், அஹ்லே ஹதீஸ் பிரிஞ்சுட்டு நாம் கூட அஹ்லே ஹதீஸ் தான் ஃபஸ்ட்டு ஷைத்தான் கொண்டு வருவான். ஆனால் தனி ஜமாத், எப்படி தனி ஜமாத், அடுத்த ஸ்டேஜ் கொண்டு வருவான் அவங்களுக்கு என்ன, நாங்கள் வேறு அஹ்லே ஹதீஸ் வேறு அப்படின்னு கொண்டு வருவான், கண்டிப்பாக வருவான். அப்படி தான் பண்ணிட்டு இருந்தா ஷைத்தான், வரலாறு படித்து பாருங்கள், உலமாக்களை கேட்டு பாருங்கள். அடுத்தது என்ன திரும்ப கொண்டு வருவான், அடுத்த பசங்க வரும்போது இது அஹ்லே ஹதீஸுடைய கொள்கை, நாம் வேறு ஜமாத், இது எங்களுடைய கொள்கை அப்படின்னு கொண்டு வருவான். தான் அப்படியே கொண்டு போயிடுவான், ஷிர்க்கு குஃப்ரு கொண்டு போயிடும். இது நடந்தது, இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது, இது முதலேருந்தே நடந்துட்டு இருக்குது, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எனவே ஜமீயத்தே அஹ்லே ஹதீஸ் சொன்னாலே வெறுப்பு கொண்டு வராதீங்க, எப்படி வெறுப்பு கொண்டு வராதீங்க. எங்களுடைய கொள்கை சஹாபாக்களுடைய கொள்கை, அந்த கொள்கையை தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இறக்கினார்கள். அதில் எந்த ஒரு மாற்றம் வராமல் பின்பற்ற வேண்டும் என்று உறுதியாக சொல்லக்கூடியவர்கள் ஃபிர்காவா? அஊது பில்லாஹ். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், எப்படி எந்த கொள்கையை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறக்கினாரோ அந்த கொள்கையில் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் அதை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள், அவர்களை பார்த்து நீங்கள் ஃபிர்கா அல்லது ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப நீங்கள் எக்ஸ்ட்ரீமாக போகிறீங்க, ரொம்ப ஓவராக போகிறீங்க அப்படிலாம் சொல்லலாமா? சொல்லக்கூடியவங்க சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். உமர் பின் கத்தாப் எப்படி ஸ்ட்ராங்காக இருந்தாரோ, எப்படி மார்க்கம் பரவியதோ அதே போன்று நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஃபாஸ்ட்டாக சரியான கொள்கை பரவும். நம்ம லூஸாக இருந்தால் பரவாது, புரியுதா இல்லையா?
நாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. யார் என்னன்னு சொல்லட்டும், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் எனக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் என்னை கொண்டு திருப்தி அடைந்தால் போதும், யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு பரவாயில்ல. சீரான கொள்கையை நாம் பரவ செய்ய வேண்டும். அந்த கொள்கை ஜமியத்தே அஹ்லே ஹதீஸில் இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். நாம் இணைவோம், செயல்படுவோம், சீரான கொள்கை மக்கள் மத்தியில் நாம் பரவ செய்வோம், இன்ஷா அல்லாஹ் வெற்றி பெறுவோம். அதாவது மார்க்கத்தில் எல்லாருக்கும் நாம் புரிஞ்சுக்கணும். நாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த கட்டத்தில் நாம் எல்லாமே செயல்படுவோம். சில பேர் என்ன நினச்சிக்கிட்டாங்க, ஜமியத் அஹ்லே ஹதீஸ்னா தொழுகை, நோன்பு, பயான், இதை தவிர எதுவுமே செய்ய மாட்டாங்கப்பா அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. அப்படி கிடையாது. இந்தியாவோட வரலாறு படித்து பாருங்கள், எல்லாத்திற்கும் வழிகாட்டியவர்கள் அஹ்லே ஹதீஸ் தான். இதுவும் பெரிய ஒரு என்ன சொல்கிறது, கிபரான முறையில் பெருமை காட்டி சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது, இருக்கக்கூடிய விஷயம். நீங்கள் படித்து பாருங்கள் வரலாறு எல்லாத்திற்கும். அது மட்டும் கிடையாது, இந்தியாவுடைய சுதந்திரத்துக்காக வழிகாட்டியவர்கள் அஹ்லே ஹதீஸ் தான், வழிகாட்டக்கூடியவர்கள் அஹ்லே ஹதீஸ் தான். வரலாறு பெருட்டு படித்து பாருங்கள், யார் முதல்ல குரல் கொடுத்தா, யார் மக்களுக்கு வழி காட்டினாங்க, படித்து பாருங்கள். அல்லாஹ் அக்பர் கபீரா. நாம் இங்கே இந்தியாவில் வாடுறோம் இல்லையா, எங்களுடைய வரலாறு சொல்லணுமா சொல்லக்கூடாதா? எதற்காக சொல்கிறோம்? பெருமைக்காகவா? பெருமைக்காக, லீடர்ஷிப்காக, சந்தா பண்ணி சாப்பிடுவதற்காக கிடையாதுங்க. கொள்கையுடைய பாதுகாப்புக்காக. கொள்கையை பாதுகாக்கணும். சஹாபாக்கள் விட்டாங்களா? நபி அலைஹிஸ்ஸலாம் இருந்த உடனே 3 நாள் அடக்கமே செய்யலை. ஃபர்ஸ்ட் ஒரு கூட்டமைப்பு, ஒரு ஜமாத் தேவை, அதனால 3 நாள் அடக்கம் செய்யலை நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. இல்லைனா முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இப்போ புரியுதா இல்லையா? ஷைத்தான் எப்படிலாம் செய்வான். சஹாபாக்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழிகாட்டி இருந்தா. ஷைத்தானா யார் சஹாபாக்களுக்கு தெரியும், அல்ஹம்துலில்லாஹ். ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள் எல்லாம் தெரியும். உமர் பின் கத்தாப்க்கு ரொம்பவே தெரியும். எனவே எங்கே நடந்து போனாலும் ஷைத்தான் அங்கேருந்து ஓடிடுவான், இருக்கா இல்லையா? எனவே சஹாபாக்கள் நுண்ணறிவு கொண்டு ஒரு கூட்டமைப்பு கொண்டு வந்தாங்க. எனவே கொள்கையின் பாதுகாப்புக்காக ஜமியத் அஹ்லே ஹதீஸோட இணைங்க, வேறு எந்த ஒரு நோக்கத்துடன் கிடையாது. எப்படி? யாரும் கேட்கணும், கேட்டு போகட்டும், இல்லாதவங்க மறுக்கட்டும், அல்லாஹ் கையில் இருக்கு, அவ்வளோதான். மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹதிய லஹு. அல்லாஹ் யாரை நேரான வழி காட்டி விட்டானோ அவர்களை வழிகேடு செய்பவர்கள் யாரும் இல்லை. யாரை அவன் வழிகேட்டில் விட்டு விட்டானோ அவர்களை நேர்வழி காட்டுபவர்கள் யாரும் இல்லை. அவ்வளோதான். அது அல்லாஹ் கையில் இருக்குது. நாம் செய்வது செஞ்சுட்டே போகணும். இது சரியா தோணுதா? குர்ஆனுடைய வசனம் இதுதான், ஹதீஸ் இதுதான், இதனுடைய விளக்கம் இதுதான், சஹாபாக்கள் இப்படிதான் புரிந்தார்கள். சஹாபாக்களுடைய புரிதலை கொண்டு நீங்கள் இஸ்லாமை விளங்கிக் கொள்கின்ற அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கட்டளை, அல்ஹம்துலில்லாஹ் போயிட்டே இருக்கணும். எப்படி? போயிட்டே இருக்கணும். அடுத்தது பாருங்கள், இந்த காலகட்டத்தில் எத்தனையோ ஜமாத்துங்களாம் இருக்குங்க. எங்கேயாவது நீங்கள் பாருங்கள் சீரான கொள்கை இருக்கா? சீரான கொள்கையே கிடையாது. அதே போன்று நுண்ணறிவு, ஹிக்மத் கிடையாது. வருங்காலத்தில் இப்படி செய்தால் இப்படி நடக்குமே, இப்படி செய்து விடலாமே என்ற ஒரு நுண்ணறிவு, ஹிக்மத் அல்லாஹ் கொடுப்பான். அதுவும் கிடையாது, அதுவும் கிடையாது. அதே போன்று பாருங்கள், இதெல்லாம் பெரிய விஷயம் விட்டுருங்க, சின்ன சின்ன விஷயம் கூட தெரியாமல் இருக்குது மக்களுக்கு. எத்தனையோ ஜமாத் இருக்குது, சின்ன சின்ன விஷயம் கூட தெரியாமல் இருக்குது. எனவே ஜம்இய்யத்துடன் நாம் இணைய வேண்டும், மக்களுக்கு இதற்காக கூற வேண்டும், பிரச்சாரம் நாம் செய்ய வேண்டும். பயான் மட்டும் போதாது, மைக் எடுத்து பயான் மட்டும் போதாது. சஹாபாக்கள் பயான்களை விட அவர்கள் செய்த பிரச்சாரம் தான் அதிகம். கரெக்டாக இல்லையா? கரெக்ட். எத்தனையோ ஆலிம்கள் பயான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் சில மக்கள், பயான் கேட்கக்கூடிய மக்களில் சில பேர், நிறைய பேர் இருக்காங்க, அவங்க மூலமாக 50 பேர் அல்ஹம்துலில்லாஹ் குர்ஆன் ஹதீஸை புரிந்து கொள்ளக்கூடிய மக்கள்லாம் இருக்காங்க. அவங்க தாவா பண்ணி தங்களுடைய சொந்தக்காரங்களை, நண்பர்களில், ஏரியாவில் தாவா பண்ணி எத்தனை பேர், 100 பேர், 150 பேர் எல்லாம் தெரிஞ்சிருக்காங்க. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அப்போ என்ன முக்கியம்? பிரச்சாரம் ரொம்ப முக்கியம், பயான்களும் முக்கியம். அல்ஹம்துலில்லாஹ். வதக்கிர் ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். அதே போட்டு பிரச்சாரம், நீங்கள் பிரச்சாரம் செய்யுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். எப்படி அஹ்லே ஹதீஸ் அப்படி கிடையாது. அஹ்லே ஹதீஸ் சொல்லிட்டு அஹ்லே ஹதீஸுடைய கொள்கை என்ன, ஏன் அஹ்லே ஹதீஸுடைய கொள்கை இப்படி இருக்குது, அது யாருடைய கொள்கை, எதற்காக இது முக்கியம், இது இல்லை என்றால் நரகத்தை விட்டு பாதுகாப்பு உங்களுக்கு கிடைக்காது. புரிதா இல்லையா? கிடைக்காது. இரண்டாவது பாருங்கள், அதே போன்று இந்தியாவிலே பெரிய பெரிய உலமாக்கள் அஹ்லே ஹதீஸை விடவே இல்லை. சனாவுல்லா அம்ரசரி ரஹிமஹுல்லா அஹ்லே ஹதீஸுடைய பெரிய மார்க் அறிஞர். அவர் என்ன செய்வார்? டிபேட்லாம் செய்வார். அவர் நினச்சிருந்தா ஹன்ஃபி ஷாஃபிலாம் பார்க்காதீங்க, வாங்க சேர்ந்துருக்கலாம் சொல்லலாம்ல. டிபேட்லாம் செஞ்சார். ஏன் டிபேட் செஞ்சார்? என்ன காரணம்? அவர் மூலமாக பல ஆயிரம் பேர் அல்லது பல லட்சம் பேர் சீரான கொள்கையில் வந்தாங்க. இப்போ அவங்கள விட நாம் அஹ்லே ஹதீஸ் பேர் மறைச்சி மக்களை கொண்டு வருவோமா? அவங்கள விட நான் பெரிய ஆலயம் ஆகிடுவேனா? அஹ்லே ஹதீஸ் வேண்டாங்க, ஹிக்மத்து அஹ்லே ஹதீஸ் வேண்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் சனாவுல்லா அம்ரசரி விட பெரிய ஆலிம், அபுல் கலாம் ஆசாத், அல்லாஹ் அக்பர், பாலிடிக்ஸில் இருந்தவர் தான்,
அஹ்லே ஹதீஸ் அவர் அலிஸ் அமைப்பில் இருந்தவர் தான் அபுல் கலாம் ஆசாது. இப்போ அவரை விட எனக்கு பெரிய அறிவு இப்போ எனக்கு வந்துச்சு. என்ன ஹிக்மத்து, நான் அஹ்லே ஹதீஸ் சொல்கிறத நான் மறைச்சிட்றேன், அப்போ தான் அப்படியே இஸ்லாம் பரவும். அப்படியே இஸ்லாம் பரவும், கூட ஷைத்தானும் பரவும். புரியுதா இல்லையா? நீங்கள் அஹ்லே ஹதீஸை எடுத்து நீங்கள் இஸ்லாம் பரவ செய்யலாம். இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியம், அஹ்லே ஹதீஸ் சொல்கிறது ரொம்ப முக்கியம். இன்ஷா அல்லாஹ் ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்தில். ஏன்னா ஃபித்னா நிறையா இருக்குங்க. ஃபித்னாவுடைய காலகட்டத்தில் ஜம்இய்யத் அஹ்லே ஹதீஸுடைய முக்கியத்துவம் தேவை ரொம்ப இருக்குங்க, ரொம்ப ரொம்ப தேவை இன்ஷா அல்லாஹ். ஸோ இளைஞர்களாகிய, குறிப்பாக இளைஞர்களும் அனைத்து மக்களும் அல்ஹம்துலில்லாஹ் என்ன செய்யுங்க, இதற்காக உழைங்க இன்ஷா அல்லாஹ், முயற்சி செய்யுங்க. அஸ்ஹாபே கஹஃபுடைய இளைஞர்கள் மாஷா அல்லாஹ் எப்படி ரப்புனா ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்த் லன் நதுஉ மின் தூனிஹி இலாஹன் லக்கத் குல்னா இதன் ஷததா, எப்படி தௌஹீத்ல ஸ்ட்ராங்காக இருந்தாங்க பாருங்க. வார்த்தைகள் பாருங்க, வானங்கள் பூமியுடைய ரப், எங்களுடைய ரப் அவன், வான பூமி அவனுடைய ஆற்றல் எப்படி இருக்கும், அவனை தவிர யாரையும் வணங்க மாட்டோம் உறுதியாக சொன்னாங்க அஸ்ஹாபுல் கஹஃபுடைய இளைஞர்கள். அந்த உறுதி நம்மிடம் இருக்க வேண்டும். அந்த உறுதி வந்து விட்டது என்றால், தௌஹீதில் உறுதி வந்து விட்டது என்றால் எல்லாம் அல்லாஹ் கொடுப்பான். அது ஃபர்ஸ்ட் நம்முடைய ஈமான் இருக்கணும். நாம் என்ன நினச்சிக்கிறோன்னா, தௌஹீது ஷிர்க்கு டாபிக் பெரிய டாபிக் கிடையாது அப்படின்னு நினச்சிக்கிறோம். அப்படி கிடையாது. தௌஹீத் வந்தால் தான் அல்லாஹ் எல்லாமே கொடுப்பான். அல்லாஹ்வுடைய வாக்கு மீது நமக்கு ஈமான் இல்லை பாருங்க. அல்லாஹ் வாக்களிக்கிறான் ஏகப்பட்ட வழியில். நீங்கள் ஓரிரை கொள்கையை நீங்கள் அதை கட்டியாக பிடித்து கொண்டால் எல்லாம் நான் உங்களுக்கு தருவேன் அல்லாஹ் சொல்கிறான். எல்லாமே அல்லாஹ் தருவான். பிடிச்சு பார்த்தா தானே, அதில் உறுதியாக இருந்தால் தானே. வெளிப்படையாக இருந்தால் போதாது, உள்படையாக உறுதியாக நாம் அதிலிருந்து செயல்பட்டால் அல்லாஹ்வுடைய வாக்கு ஒருபோதும் போய் கிடையாது. எல்லாம் அல்லாஹ் தருவான். நான் ஷார்ட்டாக சொல்ல, நீங்கள் புரிஞ்சுக்கணும் அறிவார்ந்த மக்களாக. எல்லாம் சொன்னால் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ எல்லாம் எதெல்லாம் சொல்கிறாங்க, அஹ்லே ஹதீஸ் இது செய்ய மாட்டாங்க, அஹ்லே ஹதீஸ் அது செய்ய மாட்டாங்களே, இன்ஷா அல்லாஹ் எல்லாமே செய்வோம் நாம் ஃப்யூச்சரில். அல்லாஹ் எல்லாமே கொடுப்பான். ஓகேவா? அக்கல் மந்திரா இஷாரா காஃபி அஸ்த், அறிவாளி மக்களுக்கு சைக்கினையே போதுமானது இல்லையா? அப்போ எல்லாமே அல்லாஹ் கொடுப்பான். நாம் இந்த கொள்கையில் ஃபஸ்ட்டு உறுதியாகிறேன். சில பேர் வந்து கூச்சப்படுறாங்க, எங்கே உறுதியாக அழுதி சொன்னால் மக்கள் வந்து தப்பாக சொல்கிறாங்களே, அப்படி இப்படி சொல்கிறாங்களே, இப்படி சொல்கிறாங்களே, கூச்சப்படக்கூடிய மக்கள் அழுதிஸில் நிறைய ஆகிட்டாங்க இப்போது. புரியுதா? அதே மாதிரி அழுதிஸ் சொல்லி ஒருத்தர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் பொழுது அவர் மக்கள் வந்து நிந்திப்பாங்க. அதை பார்த்து சில பேர் பயந்துறாங்க. இப்போ நான் வந்து உறுதியாக அழுதிஸ் சொல்லும் பொழுது ஏன்னா சில பேர் மக்கள் நிந்திப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் பயப்படுவீங்க. என்னப்பா இவர் அப்துல் ரஹ்மான் மௌலவி சாப் அப்படி அழுதி சொல்லி மக்கள்லாம் திட்டுறாங்க, ஐயோ சரியில்லை போல், அப்படி சொல்லக்கூடாது போல், அழுதி சொல்லி நீங்கள் வந்து ஏமாந்துடாதீங்க இன்ஷா அல்லாஹ். எப்படி ஒரு உதாரணம் சொல்ல வரேன், நடக்கலை சொல்ல ஒரு உதாரணம், அது நீங்கள் ஏமாந்துடாதீங்க. இன்ஷா அல்லாஹ் வெற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்டிப்பாக கொடுப்பான். எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பான், வெற்றியாக இருக்கும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த வெற்றி அல்லாஹ் கண்டிப்பாக கொடுப்பான். நாம் கூட பிரச்சாரம் செய்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ், பல வருஷமாக அல்ஹம்துலில்லாஹ் அஹ்லே ஹதீஸ் சொல்லி தான் பிரச்சாரம் செய்கிறோம். ஆனால் இந்த கொள்கையில் வரக்கூடியவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் உறுதியாக வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் உறுதியாக வருகிறார்கள். எல்லா வகையான வழிகாட்டப்பட்ட நிலையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்கள் உறுதிப்படுத்துகிறான். அது மிக முக்கியம். ஓகேவா? இப்போ இந்த காலகட்டத்தில் அஹ்லே ஹதீஸை தவிர எந்த ஒரு ஜமாத்துக்கு போனாலும் கொள்கையில் நிறைய பிரச்சனை இருக்குங்க. எந்த ஒரு ஜமாத் நீங்கள் போனாலும் சரி, கொள்கையில் நிறைய பிரச்சனை இருக்குது. இறுதியாக சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஹ்லே ஹதீஸ் ஜமாத் மட்டும்தான் எங்கே போனாலும் அஹ்லே ஹதீஸ் சொல்லுவாங்க. எப்படி இன்னொரு ஜமாத்தில் போய் அஹ்லே ஹதீஸ் மறைச்சிக்கிட்டு அஹ்லே ஹதீஸுடைய கொள்கையை பரவ செய்யக்கூடிய மக்கள் நாம் கிடையாது. ஏன்னா சஹாபாக்களுடைய வழிமுறை இது கிடையாது. மற்றவங்க பாருங்கள் அஹ்லே ஹதீஸில் பூந்துருவாங்க, எப்படி உள்ளே வந்துடுவாங்க, ஆனால் அவங்களுடைய அக்கீதாவை கொண்டு வரதுக்கு முயற்சி செய்வாங்க. ஆனால் கூடவே நம்ம கூட இருப்பாங்க. இந்த ரெண்டு விஷயத்தை பாருங்கள். சில விஷயம் தெளிவாக சொல்லணும், வேறு வழி இல்லை. அதாவது சஹாபாக்கள் உறுதியான கொள்கை இருப்பாங்க, உறுதியான கொள்கையை வெளிப்படுத்துவாங்க, அவ்வளோதான். மறைச்சிட்டு இன்னொரு கொள்கையை உள்ளே நுழைய மாட்டாங்க, நுழைஞ்சு தங்களுடைய கொள்கையை சொல்ல மாட்டாங்க, உறுதியாக வெளிப்படையாக சொல்லுவாங்க, அவ்வளோதான். ஆனால் சஹாபாக்கள் மத்தியில் மற்ற கொள்கையில் நுழைவாங்க, நுழைஞ்சி அவனுடைய கொள்கையை என்ன செய்வாங்க, பரவ செய்வாங்க. இதுதான் இப்போ உதாரணம். அஹ்லே ஹதீஸு பொய் சொல்லாமல் நான் அஹ்லே ஹதீஸ் சொல்லி சொல்கிறாங்க, பிரச்சாரம் செய்கிறாங்க. மற்ற கொள்கை உள்ளவர்கள் உள்ளே நுழைஞ்சிருவாங்க. நுழைஞ்சிக்கிட்டு அஹ்லே ஹதீஸ் மீது அன்பு இருக்காது, பாசம் இருக்காது எல்லாமே. ஆனால் என்ன இருந்தாலும் இது ஒரு ஜமாத்தா இப்படியா ஒரு சந்தேகம், அப்படி ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அப்படி இருப்பாங்க. புரியுதா? அதே மாதிரி சிலர் என்ன செய்வாங்க, அவங்களுடைய தவறான கொள்கையில் உறுதியாக இருப்பாங்க, ஆனால் உள்ளே நுழைஞ்சிருப்பாங்க. நான் பார்த்த வரையும் ஜமாத்தே இஸ்லாமி போன்ற மற்ற ஜமாத்தெலாம் நம்ம கூட இருப்பாங்க. இருந்துட்டு சொல்ல மாட்டாங்க ஜமாத்தே இஸ்லாமி அப்படின்னு உறுதியாக. ஏன் தெரியுமா? அவங்க கொள்கையே தவறான கொள்கை, எந்த ஒரு சந்தேகம் கிடையாது, தவறான கொள்கை, ஏகப்பட்ட தவறான கொள்கை. நம்ம கூட இருப்பாங்க. இருந்துட்டு நீங்கள் தப்பு, நம்ம ஜமாத் இஸ்லாமிய சொல்லி டிபேட்லாம் செய்ய மாட்டாங்க, நான் ஒரு அஹ்லே ஹதீஸ் மாதிரி வெளிப்படுத்த மாட்டாங்க. ஆனால் கூடவே இருப்பாங்க, வழிகேட்டில் கொண்டு போவதற்கு முயற்சி செய்வாங்க.
அப்படியே என்ன செய்வாங்க, என்னப்பா இவன் அலதீஸ்ப்பா, இவன் சரியில்லைப்பா, இவன் ரொம்ப பேசுகிறான்ப்பா, இவன் அப்படிப்பா, இவன் ஃபிர்காப்பா, இவன் அப்படிப்பா இப்படிப்பா சொல்லி ஒரு உள்ளத்தில் தவறான விஷயத்தை கொண்டு வராங்க. கொண்டு வந்து மக்களுக்கு வழிகேட்டில் கொண்டு போகிறாங்க. இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்குது. நீங்கள் உஷாராக இருங்க, உங்களுடைய கொள்கையை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுங்க, யா அல்லாஹ் நீ எந்த மார்க்கத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக இறக்கினாயோ அந்த மார்க்கத்தில் உறுதியாக இருப்பதற்காக, எது சரியோ அது செய்வதற்காக நீ எனக்கு உதவி செய் என்று துவா செய்யுங்க. அல்லாஹ் கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் வழி காட்டுவான். ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் சீரான கொள்கையில் உறுதியாக இருந்து அதிலே மரணம் அடையும்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் ஆக்கி அருள் செய்வானாக. ஆமீன். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.